வணக்கம். பிரசன்ட் மீடியா அனைவருக்கும் என் இனிய வணக்கம். டிடிடி நிஜமாவே எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஃபிலிம். 2025 சொன்னாவே எனக்கு ஃபுல்லாகவே டிடிடி மெமரிஸ் தான் அதிகம். ஒரு வெஸ்டர்ன் காட்ஸில் ஒரு அழகான இடத்துல நாங்கள் தங்கிட்டு இருந்தோம். நாங்கள் ஷூட் பண்ண இடத்துக்கு பின்னாடியே ரொம்ப அழகான மலை. 45 டேஸ்க்கு அப்புறம் முடிச்சுட்டு வர மனசே இல்லை. நான்லாம் வந்து முடிச்சுட்டு ஒரு 1 வீக் முன்னாடியே நான் புலம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்ம எல்லாருமே வந்து கிளம்பி போகிறோம்ல, அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு ஃபேமிலியாக ரொம்ப அட்டாச் ஆகிட்டோம். ஸோ அண்ட் இந்த படத்தில் நான் வந்து சௌமியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், கல்யாண பொண்ணா. என்னோட கல்யாணத்தில் நடக்கிற ஒரு ரோலர் கோஸ்டர் எமோஷன் வந்து எல்லாரோட எமோஷன் இந்த படத்தில் என் கல்யாணம் அன்னைக்கு நடக்கிற ஒரு பிரச்சனை. அண்ட் இந்த ஸ்ட்ராங் கேரக்டர் கொடுத்த நிதிஷ் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வர முடியல, ஏன்னா ரொம்ப பிஸியான ஒரு இதில் மாட்டியிருக்காரு. அண்ட் இங்கே என்னோட டீம் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். 2026 முதல் சந்திப்பு. பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பான வணக்கமும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்களும். இந்த வருடத்தில் க்ளீன் யூஸ் சர்டிஃபிகேட்டோட ஒட்டுமொத்த திரைக்கு வந்து தேட்டருக்கு வந்து பார்ப்பதற்கு 100% தகுதி கொண்ட ஒரு படமாக ட்ரிபிள் டி வந்திருக்கு. அதில் எனக்கு ஒரு பங்கு இருக்கின்ற பொழுது ரொம்ப பெருமகிழ்ச்சியாக இருக்குது. நான் கடந்த 1-2 வருடங்களில் பெரிய அளவுக்கு படங்களில் பண்ணலை, ஒத்துக்கலை. இந்த காரணம் ஏற்கனவே கொஞ்சோண்டு சின்னோண்டு பேர் சம்பாரித்து வச்சுருப்போம். ஏன் அதை ஒத்துக்கிட்டான்னு யாராவது கேட்டால் அந்த ஒரு பயம். இதை சகோதரி வினோதினி, இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் அன்பு தம்பி முத்துக்குமார் இவர்கள் மூலமாக தம்பி லிபின் கோ டைரக்டர் வந்து சொன்னான், தம்பி டைரக்டர் நிதிஷ் வந்து சொன்னாங்க. சொல்கிற ஒரு கதையை உள்வாங்கிற பொழுது அது மேலே ஏறி வரணுன்ற ஒரு உணர்வு ஏற்படும். அந்த மாதிரி இந்த கதை ஃபஸ்ட்டு டே இப்போ தான் ஆஃபீஸில் இந்த கதையை கேட்ட உணர்வு இருந்தது. பார்த்திங்கன்னா உயிர் கொண்ட கதையை தனக்கு தேவையானவர்களை தானே தேடிக்கொண்டும் என்பதை போல் இந்த படம் ரிலீஸ் வந்து சரியாக பொங்கலுக்கு ஒட்டுமொத்த குடும்பம் வந்து பார்ப்பதற்கு தகுதியான படம் 15ஆம் தேதி. ஸோ தேதி அப்படி தான் அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக உறுதியிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா, ஃபாசில் சாருக்கு பிறகு, சித்திக் லால் சாருக்கு பிறகு நிதிஷ் அப்படின்ற ஒரு ஃபீல் குட் மூவியை ஜனரஞ்சகமாக கொடுக்க முடியுமா சாஃப்ட் ஹியூமரோட அப்படின்னு ஒரு அற்புதமான இயக்குனர் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கிடைக்கிறான். அந்த முதல் படத்தில் எனக்கு ஒரு பங்கு இருக்கின்ற பொழுது பெரிய மகிழ்ச்சி. இன்னொரு விஷயத்த, இந்த படத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட் யாருக்கிட்ட போகுது அப்படின்னா, விடிவி கணேஷ் சார் மூலமாக தம்பி ஜீவா கிட்ட நிதிஷ் வந்த பொழுது ஜீவா சார் வந்து இதை ஓகே பண்ணுறாப்புல. தம்பி என்னை விட வயசில் சின்ன பிள்ளை. ஒரு படத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசருடைய மகன், பெரிய வெற்றி படங்களுடைய கதாநாயகன், கடந்த காலம் கொடுத்த அந்த அனுபவங்களை வச்சு இந்த கதைக்குள்ளே எனக்கு என்ன இருக்குது அப்படி பார்க்காம ஒரு ப்ரொடியூசருக்கு மாதிரியான ஒரு தளத்திலிருந்து இந்த கதையை ஓகே பண்ணி வெற்றி பெறக்கூடிய படத்தில் நான் கதாநாயகனாக இருக்க போகிறேன் அப்படின்னு எவ்வளவு பேருக்கு ஸ்பேஸை விட்டு கொடுத்து ஒரு சென்ற நாயகனாக இருந்ததுனால தான் இந்த படம் எடுக்கப்பட்டது. ஸோ அந்த வகையில் நான் இப்படி எல்லா ஹீரோக்களும் இருக்கிற பொழுது ஓடாத படங்களுடைய எண்ணிக்கை குறைந்து ஓடுகிற படங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். ஸோ ஓடுகிற படத்தில் இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு பங்கு யார்கிட்ட இருக்குது, ஹீரோ கிட்ட இருக்குது அப்படின்ற பொழுது தம்பி ஜீவா வந்து 2026 ஒரு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நம்பிக்கையான வருடமாக நகர்த்தி கொடுப்பதில் இந்த கிரெடிட் கோஸ்ட்டு அன்பு தம்பி ஜீவாவை தான் சேரும். ஏன்னா எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒரு சென்டர் பண்ணுறது, எனக்கு என்ன இருக்குது, எனக்கு என்ன ஹீரோயின், எனக்கு என்ன ஃபைட் இருக்குது, எனக்கு என்ன முடிச்சுன்னு, எனக்கு என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ட்விஸ்ட் அப்படி இல்லை. அற்புதமான படம். ஒரு எத்தனையோ படங்கள் வந்து ஒரு கல்யாண காட்சியை வைத்து இது ஒரு புதுவிதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. அந்த அதை இவர்கிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டு ஒருத்தர் உட்காந்துருக்கார் துபாயில். ஒரு தமிழ்நாட்டில் பிறந்து ஒரு 7 வயதில் வறுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு ஒரு மனிதன் வந்து துபாய்க்கு போய் அவர் பார்க்க துபாய் வளர்ந்ததாக கேஆர்ஜி குரூப்னுடைய மிஸ்டர் கண்ணன் ரவி சார் சொல்லுவார், நான் பார்க்க துபாய் வளர்ந்தது அப்படிம்பார். அதுக்கு சொல்வதற்கே பெரிய விஷயம் இல்லையா, துபாயினால நான் வளர்ந்தேன்னு சொல்லாமல் அந்த கண்ணன் ரவி சார் வந்து அன்பு தம்பி ஜீவாவை நம்பிட்டார். உங்களுக்கு நம்புகிறேன், நீ உங்களுக்கு கதை பிடிச்சிருக்குல்ல, ஸோ எங்கே இருக்காரு, இந்த படம் எப்போ பூஜைப்பட்டது எல்லாம் முழு உரிமையை தூக்கி தம்பி ஜீவா சார்ட்ட கொடுத்தாரு. ஜீவா தம்பி வந்து முத்துக்குமார்கிட்ட அவர் இணை சகோதரியாக இருந்தது வினிதா, அங்கே மேலே கீழே உட்காந்துருக்காங்க. இவங்க தான் இவ்வளோ பெரிய நடிகர்கள். ஆல்ரெடி இவருக்கு வேறு வேறு தளத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆனவர்களை எல்லாம் கூட்டு வந்து ஒவ்வொரு கதைக்குள்ளே உள்ள வச்சு சொன்னது போல் 45 நாட்கள் இரவு
எனக்கு மைனா படம் தான் நினைவு வந்தது. நாங்கள் ஷாட்டுக்கு போவோம், வறுமையின் பிடிகள் கோர பிடிகள் அந்த படம் எடுக்கப்பட்டு இருக்கு, மழை அடிக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்தை ஒரு ஆப்டேரக்ட் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இயற்கை செய்துக்கிட்டு இருக்கான். அதே போல் 45 நாள் இருட்டு ஒரே நாளில் நடக்கக்கூடிய சம்பவம்ன்றதுனால ஃபுல் நைட்டு நடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் தான். தலைவர் தம்பி தலைமையில் நம்ம இந்த ட்ரிபிள் டீல பார்த்தாலே தெரியும், அந்த கதையோட மொத்த எல்லாமே அதில் இருக்கு. அந்த டீ ஒரு ஃபேமிலி, அந்த டீ ஒரு ஃபேமிலி, நடுவில் இருக்கிறது நம்ம சார் ஜீவா சார் தான். அவ்வளோ சூப்பர் தலைவர் அந்த ரெண்டு நாங்கள் எங்கள் ரெண்டு ஃபேமிலி. அவ்வளோ சூப்பராக அந்த கண்டென்ட் இந்த பேர்லேயே வந்துருச்சு. 45 டேஸ் சொன்னாங்க, நான் 25 டேஸ் பண்ணேன். மாமரம் எவ்வளோ இருந்தது தெரியாது. நாங்கள் தினம் மாங்காய் சாப்பிடாத நாளே கிடையாது. எல்லா வெரைட்டி மாம்பழம் சாப்பிட்ருக்கோம். அதில் உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு சாப்பிட்றோம். இப்படி தான் எங்களுடைய டைமிங்கு. ரொம்ப ஜாலியாக இருக்கும். இன்னமும் நான் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறேன். கும்பலியில் நாங்கள் எப்படி இருந்தோமோ அந்த ஃபீல் தான் இப்போ இருக்குது சென்னை. இந்த ஃபீல் தினமும் நாங்கள் ஈவினிங் 6 to மார்னிங் 6 நைட் ஃபுல்லாக ஷூட் போயிட்டே இருக்கோம். எங்களுக்கு அது நைட் மாதிரியே தெரியாது. ஷூட் இல்லா டைமில் அந்தாக்ஷரி விளையாடுறது, அப்புறம் நாங்கள் எல்லாமே ப்ளே பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருந்தது டீமு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, டேரக்டர் எப்போவுமே ரொம்ப ஜாலியாகவே இருப்பாங்க. எப்போவுமே சைடில் சாங்ஸ் ஓடிட்டே இருக்கும். நம்ம ஷூட்டில் இருக்கிற மாதிரியே இருக்காது, அந்த மாதிரி ஒரு ப்ளேஃபுல்லாக இருக்கும். என்னோட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. ஜீவா சார் பார்க்கும்போது எனக்கு எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். அவரோட சிரிப்பில் அவரை நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். அவரோட மூவிஸ் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ சாரை பார்க்கும்போது ஒரு விஷ் பண்ணுவோம், அப்படியே போயிட்டே இருந்தது. ஒரு நாள் ஒரு ஷார்ட்டில் நின்றுட்டுருக்கோம், திடீர்னு மழை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது கொஞ்ச நேரம் நின்னோம். அப்போ பார்த்தா திடீர்னு ஒரு வானவில் தான் பார்த்துருக்கோம். அன்றைக்கி 2 பார்த்தோம். எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு யூனிவர்ஸ் பற்றி ரொம்ப கனெக்ஷன் அதிகம். அப்போ நான் சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி 2 வானவில் பார்க்க ரொம்ப அபூர்வம் தான், நம்ம ப்ரே பண்ணிக்கிட்டே நடக்கும் அப்படின்ட்டு. உடனே நான் சொன்னதை ஒரு சைல்டிஷாக ஒரு குழந்தைத்தனமாக உடனே ப்ரே பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ தான் அவர் எவ்வளோ ஒரு பியூர் ஹார்ட் சோல் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் பிரார்த்தனா பற்றி சொல்லணுன்னா, அவங்க எனக்கு டாட்டராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தம்பி ராமே சார்லாம் சொல்லவே வேணாம். படத்தில் காமெடியை விட செட்டில் அடித்த காமெடி எங்களால் மறக்க, அந்த எறும்பு காமெடி இருக்குது பாருங்கள். நாங்கள் ஒருத்தர் வரும், ஒருத்தர்கிட்ட மறக்காமல் அது அப்படியே அழகழகாக சொல்லிகிட்டே இருப்பார். நாங்களாம் சிரித்து முடிச்சு ஓஞ்சிட்டோம். ஜீவா சார் வந்த உடனே செட்டே சைலண்ட். அவர் சொன்ன உடனே அவர் சிரிச்சது கேட்டு நாங்கள் சிரிச்சிட்டோம். அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் சொல்லும் போதே தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு ஒத்துமையாக இருந்தோம். இந்த சீனியர் ஜூனியர் அப்படியெல்லாம் இல்லை, சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டரில் எல்லாரும் அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணோம். சார் சொன்ன மாதிரி கேரவன் சும்மா தான் இருந்தது. நாங்கள் ஃபுல்லாக செட்டில் உட்காந்து தான் இருந்தோம். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்த ராமு சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்.